தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார் குஷ்பு. என்னங்க, ஏற்கனவே அவங்க திமுக இருந்தாங்க, திமுக சரியில்லைன்னு சொல்லி காங்கிரஸுக்கு வந்தாங்க, காங்கிரஸில் சரியில்லை அப்படின்னு சொல்லி பாரதிய ஜனதாக்கு வந்தாங்க. இப்போ பாரதிய ஜனதாவையும் அவங்க செயல்பாடு குறைஞ்சி போச்சு. இந்த லோக்சபா எல்லாம் தேர்தலெலாம் வந்து நல்லா வேலை பார்ப்பாங்கன்னு பார்த்தா எனக்கு வேலை இருக்குது, எங்கள் அம்மாவை பார்க்குறேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியல அதனால் பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒதுங்கினாங்க. ஒதுங்கினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா இப்போ திடீர்னு பார்த்தா தலைவர் விஜய் வந்து பாராட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ, அப்போ இவங்க வந்து தாவே கால சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரே பரபரப்பாக இருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை ஆதரவு கொடுத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும். இன்னைக்கு குஷ்பு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவாரா, அந்த இணைவதற்கு தூண்டில் போடுகிறாரா அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துருவோம். சமயத்தில் ஒரு வீடியோ வந்து இணையதளங்களில் பரவிக்கிட்டே இருக்கு. அந்த வீடியோ என்னன்னா, சுஹாசினி இருக்காங்க பார்த்தீங்களா, மணிரத்னமுடைய ஒய்ஃப் சுஹாசினி, கமலஹாசனுடைய அண்ணன் மகள் சுஹாசினி, அவங்களும் குஷ்பு வந்து பேசுகிற மாதிரி ஒரு பேட்டி வந்திருக்கு. அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா, குஷ்பு வந்து நான் பல வருடங்களுக்கு விஜய் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடித்த ஒரு பாட்டு தொட்டப்பட்ட ரோட்டு மேலே அந்த பாட்டு, அந்த பாட்டில் பார்த்த விஜயை விட இன்னைக்கு வாரிசு வச்சு பார்த்தீங்களா, வாரிசு படத்தில் ரஞ்சிதமே பாட்டில் வர விஜயை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகு கூடிட்டாரு அப்படின்ட்டாங்க. சரி, இது யதார்த்தம் தானே. ஏன்னா விஜயை விட முன்னாடி இருந்த விஜயை விட இப்போ இருக்கிற விஜய் அழகு கூட்டிட்டாரு அப்படின்னு பார்த்தா அதுக்கு அடுத்து ஒரு ட்விஸ்ட்டை போடுறாங்க. விஜய் அப்படின்னாலே அன்புக்குரியவருங்க, அவர் ஒரு அன்பானவர், அவர் என்னுடைய அன்புக்குரியவர் தான் விஜய் அப்படிங்கிறாங்க. அப்போ அன்புக்குரியவர்னா நான் அவர்கிட்ட எப்பவுமே அன்பாக இருப்பேன், இல்லை அவர் என்கிட்ட அன்பாக இருப்பார் அப்படிங்கிறாரு. அப்போ எங்களுக்குள்ள எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்ல வராங்க. அதே மாதிரி தமிழகத்தில் குழந்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சின்ன சின்ன குழந்தைகள் இருந்து பெரிய ஆளுக வரைக்கும் விஜயை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா விஜயோடைய நடிப்பு சரி, அவர் அழகு சரி, அவர் டான்ஸு சரி அவ்வளோ பிடிக்கும். அதனால எல்லோருக்கும் வந்து பிடிக்கும். இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அதே வந்து டீனேஜ் பெண்களாக இருக்கட்டும், ஃபேமிலி பெண்களாக இருக்கட்டும், இவங்க எல்லோருக்கும் பிடித்தமான நடிகர் அப்படின்னு பார்த்தா அது விஜய் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு புகழையும் சொல்கிறாங்க. அப்போ இவங்களும் வந்து பெண் தானே, அதனால் எனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த கேப்பில் வந்து விஜய் பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களுடைய பொண்ணுக்கு வந்து 20 வயசு ஆகும். 20 வயசில் அந்த பொண்ணுக்கு வந்து விஜயுடைய பாட்டை பார்த்தாலோ இல்லை விஜயுடைய நேரடியாக ஒரு இடத்துல பார்த்துட்டாலும் ரொம்ப குஷியாகிவாங்களாம், விஜய் 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 அப்படின்ட்டு. அதனால விஜய்க்கு வந்து என் மகளுக்கும் பிடிக்கும், பெண்களுக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிற விஷயத்த முன் வச்சிட்டாங்க. பெரிய குடும்பங்கள் பணக்கார குடும்பங்கள் அப்படின்னு இல்லைங்க, நடுத்தர குடும்பம், கிராமங்களில் இருக்கிற நடுத்தர குடும்பம், எல்லா குடும்பங்களுக்கும் வந்து விஜய்னா அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, எனக்கு அன்பானவர் விஜய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து பெரிய சின்ன பசங்கள்லேருந்து பெரிய ஆளு வரைக்கும் விஜய் பிடிக்கும்னு அந்த பக்கம் இழுத்துட்டாங்க. டீனேஜ் பெண்கள்லேருந்து குடும்ப பெண்கள் வரைக்கும் பிடிக்கணும்னு சொல்லிட்டாங்க. என் மகளுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடுத்தர குடும்பம், தமிழகத்துக்கு நடுத்தர குடும்பத்துக்கும் பிடிக்கிட்டாங்க. அப்போ தமிழகத்துக்கு எல்லாத்துக்கும் விஜய் பிடிக்கும். அதனால தமிழகத்தில் ரஜினிக்கு அடுத்து விஜய் தான் அப்படின்ட்டாங்க. ஐயோ, என்ன ரஜினிக்கு அடுத்து விஜய் அப்படின்னு பார்த்தா ரஜினிக்கு அடுத்து விஜய் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற நடிகர்கள், அதாவது தமிழகத்தில் இருக்கிற மற்ற நடிகர்கள் அப்படின்னு பார்த்தா ஏற்கனவே வந்து ரஜினி அப்படின்னா கமல் அப்படின்னு நம்மளுக்கு ஆதி காலத்துலேருந்து தெரியும். ஏன்னா ரஜினி நடிக்கிறதுக்கு போதே கமல் நடிக்க வந்துட்டார். இருந்தாலும் ரஜினி ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னால ரஜினி கமல் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு கமல் இருக்கிற இடத்துல கொண்டு வந்து விஜய் சேர்த்துட்டாங்க. சரி, இன்னைக்கு இருக்கிற காலத்தில் விஜய் அஜித் அப்படின்னு தான் இருக்கு. ஏன்னா அஜித்துக்கும் அவ்வளவு ஆடியன்ஸ், அவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க. அஜித்தை வந்து அவங்க வந்து அது ஒரு கணக்கில் எடுக்கவே இல்லை. ரஜினிக்கு அடுத்து விஜய் அப்படின்றதுனால விஜய் உடைய மார்க்கெட்டை அவங்க கொஞ்சம் தூக்கி விடுறாங்க. இது எதுக்கு அப்படின்னா, ஏதோ ஐஸ் வைக்கிறாங்க, தான் வந்து விஜய் உடைய கட்சியில் சேர்றதுக்கு தூண்டி போகிறாங்க. மீன் பிடிக்கிறதுக்கு நம்ம புழு வச்சு தூண்டி போட்டு தான் பிடிக்க முடியும். அந்த மாதிரி இவங்க சில விஷயங்கள் பேசி விஜய்கிட்ட வந்து ஐஸ் வைக்கிறாங்கன்னு அப்படி சொல்லலாம். நாளைக்கே வந்து திடீர்னு நான் விஜய் வந்து நட்பின் அடிப்படையில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு போவாங்க.
அப்புறம் சந்திப்பாங்க. அப்புறம் அங்கிட்ட ஒரு வாரம் 10 நாள் வந்து நான் தமிழக வெற்றி களத்தில் இணைந்துட்டேன்டுவாங்க. அதுக்கு அச்சார்ந்தா இன்னைக்கு ஒரு புகழ் மாலை அப்படி சொல்லுவாங்கல்ல, புகழ் மாலையை சூட்டியிருக்காங்க குஷ்பு. இதனால என்னாச்சுன்னா கமல் ரசிகர்னு சொல்லக்கூடாது, மக்கள் நீதி மையத்துடைய தொண்டர்கள் கொதிப்பில் இருக்காங்க. என்னடா இது, ரஜினிக்கு அடுத்து கமல் தான்டா, இன்னைக்கு கமலுக்குலாம் விஜய்க்கு அடுத்து அப்படின்ட்டாங்க. இந்த குஷ்பு இவங்கள அப்படி சொல்லி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இவங்க தான் கோவப்படுறாங்கன்னா தலை ஃபேன்ஸு அதுக்கு மேலே கடுப்பாகிட்டாங்க. விஜய் விடவா தலை கம்மி, எங்கள் தலையை வந்து உதாசீனப்படுத்தலாமான்னு சொல்லி அஜித் ரசிகர்களும் கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் யாரு கோவப்படுங்கப்பா, கமலஹாசன் ரசிகராக இருந்தாலும் சரி, கமலஹாசன் தொண்டர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அஜித் ரசிகராக இருந்தாலும் சரி, கோவப்பட்டுக்கிட்டே இருக்க. எனக்கு தர தமிழக வெற்றி களத்தில் ஒரு நல்ல ஒரு பதவி, அதுக்காக நான் ஐஸ் வச்சிருக்கேன், இதுல சாதாரணமாப்பா அப்படின்ட்டு இப்போதான் அவங்க தமிழக வெற்றி களத்தில் இணையறதுக்கு தூண்டி போட்டிருக்காங்க. அந்த தூண்டில்ல கண்டிப்பாக விஜய் மாட்டுவார். மாட்டிட்டா ஒரு பெரிய போஸ்டிங்கோட தமிழக வெற்றி கழகத்தில் இணையறதுக்கான வாய்ப்பு குஷ்புக்கு நிறையா இருக்குங்க.